வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான பெண்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகவும் முக்கியமான அப்டேட் தான். இந்த மே மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வருமா, இல்லை தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி 2500 ரூபாய் வருமா? பலருடைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த கேள்விக்கான அதிகாரப்பூர்வமான பதிலை தமிழ்நாடு அரசு இப்போது வெளியிட்டிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியும், 2021 2026 வரைக்கும் இருந்த முந்தைய திமுக ஆட்சியில் தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள மகளிர் வங்கி கணக்கில் மாதம் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தங்களோட தேர்தல் வாக்குறுதியில் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தொகை 2500 ரூபாய் உயர்த்தப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான புதிய அரசு அமைஞ்சாச்சு. இந்த நிலைமையில் ஆட்சிக்கு வந்ததும் முதல் மாதமே 2500 ரூபாய் கிடைக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு புதிய அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்காரு. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வந்த இந்த திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னென்னா, 2500 ரூபாயாக உயர்த்துவதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் தகுதியானவர்களை கண்டறிய மறுசீரமைப்பு வேலைகள் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணிகள் முடிய கொஞ்சம் காலம் ஆகும். ஆனால் அது வரைக்கும் பெண்களோட மாதாந்திர வரவு தடைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மே மாதத்துக்கான 1000 ரூபாய் தொகையை உடனடியாக வங்கி கணக்கில் செலுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். மே மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ மே மாதத்துக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டபடி 2500 ரூபாய் உதவித்தொகையும் கண்டிப்பாக வரும். ஆனால் அரசுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கையோட சுருக்கம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? புதிய அரசு கேட்டிருக்கிற இந்த கால அவகாசம் சரியான ஒன்று தானா? சீக்கிரமே 2500 ரூபாய் வரும்னு நம்புகிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.